இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் தவணை. அதாவது மொத்தமாக பணம் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம் பாருங்க, அதுதான் தவணை. தவணை முறையில் கட்டலாமா? நாங்கள் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு அதனுடைய பணத்தை தவணை முறையில் கட்டலாமா? நாங்கள் நகை எடுத்துக்கொண்டு அந்த நகைக்கு பணத்தை தவணை முறையில் கட்டலாமா? நாங்கள் ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்துக்கு மொத்த பணத்தை முழு பணத்தை எங்களால் கொடுக்க முடியல, அதனால் அதற்கு தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நாங்கள் அதை அடைத்து விடுகிறோம். இந்த கடனை எங்களால் முழுவதுமாக அடைக்க முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் அதை செலுத்தி விடுகிறோம். இதுதான் தவணை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் மனிதர்களுக்கு தவணை கொடுக்கிறது போல கர்த்தரும் மனிதர்களுக்கு என்ன செய்கிறார்னா தவணை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தவணை கொடுக்கிறார். ஏன்னா அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எதுக்கு தவணை கொடுத்தாரா? இந்த உலகம் பணத்துக்கும் பொருளுக்கும் என்ன செய்வது? தவணை கொடுக்கிறது. ஆண்டவரோ நமக்கு தவணை கொடுக்கிறார். எதற்காக? மனம் திரும்பும்படியாக தவணை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அவர் தவணை கொடுக்கிறார். இவ தியத்திரா சபையில் உள்ள அந்த பெண்ணுக்கு, அந்த ஏசபேல் என்னும் ஸ்திரியானவளுக்கு மாத்திரம், அவளுடைய வேசித்தனத்திற்கு மாத்திரம் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும், இந்த உலகத்தின் காரியங்களுக்கும், எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தவணை என்று சொன்னால் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுக்கிறார். அவர் நினைச்சா ஒரே நேரத்தில் உலகத்தை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அவர் நினைத்தால் ஒரே நேரத்தில், ஒரே நிமிஷத்தில் மனிதர்களை அழிக்க முடியும், உலகத்தை அழிக்க முடியும், மிருக ஜீவன்களை அழிக்க முடியும். நோவாவின் காலத்தில் என்ன செய்யப்பட்டது? ஒரே ஒரு மழையில் உலகமே அழிந்தது. சோதம் குமாரா பட்டணம் ஒரு இரவில் வானத்திலிருந்து பொழிந்தருன அக்கினியும் கந்தகத்தினால சோதம் குமாரா பட்டணம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதுபோல கர்த்தர் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் அதுக்கு லேசான காரியம். மனிதனை அழிக்கவோ, ஒரு பட்டணத்தை அழிக்கவோ, தேசத்தை அழிக்கவோ, உலகத்தை அழிக்கவோ, மிருக ஜீவன்களை அழிக்கவோ அவருக்கு அது லேசான காரியம். ஆனாலும் தேவன் அப்படி செய்ய மனதில்லாமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தவணை கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? தவணை கொடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வருகிறது என்று வச்சுக்கொள்ளுமே. அப்போ அந்த வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியில டக்குன்னு அவங்க செத்துட மாட்டாங்க. உடனே அந்த வியாதி வந்துச்சு உடனே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த பாதிப்பை அதிகமாக்கி கொண்டே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் தவணை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வியாதி எடுத்த உடனே அவங்கள கொல்லாது, எடுத்த உடனே அவங்கள மரணத்துக்குள்ளே கொண்டு போகாது. அந்த வியாதி முதல்ல கொஞ்சமாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தான் கடைசியே எதில் போய் முடியும்? மரணத்தில் போய் முடியும். நீங்கள் எந்த வியாதி வேணாலும் வச்சுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து உடனே செத்துடுறாங்களே பாஸ்டர் அப்படின்னா, அந்த ஹார்ட் அட்டாக் கூட ஏற்கனவே பல என்ன செஞ்சப்பட்டிருக்கோம்? எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். பல முறை டாக்டர் என்ன சொல்கிறாங்க? இது வந்து இவங்களுக்கு 3வது அட்டாக்கு, இது 4வது அட்டாக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்குது? அவங்களுக்கு அந்த அறிகுறி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அவர்களுக்கு உண்டான தவணை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க அதை சரியாக கண்டு கொள்ளாததுனால கடைசி பட்சத்தில் தான் என்ன ஆகுது? மரணம் நிகழ்கிறது. அப்போ ஹார்ட் அட்டாக் மாத்திரமல்ல, கேன்சராக இருந்தாலும் சரிதான், எந்த வியாதி மனிதனுக்கு ஏற்படுகிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரிதான், அது முதல்ல கொஞ்சம் உனக்கு அறிகுறி, அதனுடைய எச்சரிக்கை கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உனக்கு தவணை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ வியாதியை நீ கொஞ்சமாக இருக்கும்போதே பார்க்கிறியா, அப்போவே நீ என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் அந்த வியாதி கொஞ்சம் அதிகமாகும், அப்போவாவது நீ மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும், அப்போவாவது நீ மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அப்போவாவது நீ மனம் திரும்பணும். ஆனால் அது வரைக்கும் நீ மனம் திரும்புறதுக்கு பதிலாக நீ எங்கே இருப்ப தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருப்ப. மனம் திரும்புவதற்காக கர்த்தர் உனக்கு தவணை கொடுத்தா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அங்கே நீ என்ன பண்ணுவ? ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருப்ப, அங்கே எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருப்ப, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் உனக்கு தவணை கொடுத்தது எதற்காக? ட்ரீட்மெண்ட் எடுக்குவா.
மனம் திரும்புவதற்காக தான். மனம் திரும்பிட்டு நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா பரவாயில்ல. நீ இந்த வியாதி எதனால் வந்தது, இந்த வியாதி எதுக்காக எனக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கிறது, இந்த வியாதி எந்த பாவத்தினால் வந்தது, இதற்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு, இதற்கு பாவ மன்னிப்பு உண்டா, இதற்கு ஒரு கர்த்தரிடத்தில் ஒரு தீர்வு உண்டா, ஆண்டவர் இதை எனக்கு மன்னிப்பாரா, இதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல நீ மனம் திரும்பி அந்த வியாதியை வந்த நோக்கத்தையும் அதனுடைய பாவத்தையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பி வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வியாதி கொஞ்சம் அதிகமாக 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 அவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரை தேட மாட்டேங்கிறாங்க, பாவத்தை அறிக்கையிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திரட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 கடைசி எப்போ அவங்க திரும்புகிறாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் தான். எல்லாம் பணமுங்கெல்லாம் காலியான பிறகு, அதுக்கப்புறம் டாக்டர்களால் கைவிட்ட பிறகு, அப்புறம் கடைசி கண்டிஷனில் மரணம் நேரிடுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்தில் இருந்து உனக்கு கொஞ்சம் வியாதி இருக்கும்போதே தவணை கொடுத்தாரு, ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, ஒரு அலாரம் அடித்தார். உனக்கு நீ மனம் திரும்புன்னு பார்த்தா நீ எங்கே போயிட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அப்போ அந்த வியாதி அப்புறம் கொஞ்சம் அதிகரிச்சது. இப்போவாது நீ மனம் திரும்பியா, ஆண்டவரை தேடுவியா, உன்னை படைத்த தெய்வத்தை நீ தேடுவியா, உன்னை உண்டாக்கினவரை தேடுவியா, உன் பாவத்தை அறிக்கையிடுவியா, உன்னுடைய பிழைகளை நீ உணர்ந்து, உன் பாவத்தை உணர்ந்து, உன் சாபத்தை உணர்ந்து, இதனால தான் இப்படி நடந்தது என்பதை அந்த உணர்வுள்ள இருதயம் உனக்கு உண்டாகி கர்த்தரிடத்துல மனம் திரும்புவியா? அப்படி மனம் திரும்புவது உண்டானால் உனக்கு கர்த்தருடைய கண்களை இரக்கம் கிடைத்திருக்கும். ஆனால் நீ அதை செய்யறத விட்டுட்டு நீ என்ன செய்ய, டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு. அப்போ வியாதி வந்தாலும் கூட அந்த வியாதியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, உனக்கு தவணை கொடுக்கிறார். அப்போ தவணை கொடுத்து அந்த தவணையில் நீ சரியாகாத ஆண்டவரிடத்தில் திரும்பாத பட்சத்தில் தான் அந்த வியாதி என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கடைசி அது பெரிய பிரச்சனையாக மாறி அது ஒரு ஆப்ரேஷனில் போய் முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மரணத்தில் போய் முடியும். ஒருவேளை மரணத்தை கொடுக்க ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அடுத்தது வேற ஒரு பிரச்சனை உருவாகும். அதுலேயாவது மனம் திரும்பியான்னு பார்ப்பேன், ஆண்டவர் பார்ப்பார், எதிர்பார்ப்பார். அதுலேயும் நீ மனம் திரும்பலன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்படி பலதரப்பட்ட வியாதிகள் அதிகமாகி அது கடைசியில் எங்கே போய் முடியும், மரணத்தில் போய் முடியும். அல்லேலூயா. அப்போ எல்லா வியாதியும் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் போதே நீ என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பணும். ஏன் அந்த கொஞ்சமாக அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, கர்த்தர் கொடுத்த தவணை, அது உனக்கு கர்த்தர் கொடுத்த தவணை. அந்த காலத்தை தான், அந்த தவணை கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தையும் காலத்தையும் தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சி திரிஞ்சு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு நீ நேரத்தை என்ன பண்ணுற, வேஸ்ட்டு பண்ணுற. கடைசி பட்சத்தில் கடைசி வியாதி முத்தி போன தருணத்தில் என்ன பண்ணுற, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மாண்டு போகிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் அதற்கு கர்த்தர் எடுத்த உடனே அந்த வியாதி நிமித்தம் மரணம் வருவது கிடையாது. கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதற்கு தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை வருது பாருங்க, குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தவணை கொடுக்கிறாரு. குடும்பத்தில் எப்படி தவணை கொடுக்கிறாரு அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். எப்படின்னா, பணப்பிரச்சனை வரும். என்னது, பணப்பிரச்சனை வரும். அடுத்தது பொருளாதார பிரச்சனை வரும். அடுத்தது செய்கிற வேலையில் பிரச்சனை வரும், செய்கிற தொழிலில் பிரச்சனை வரும், பண்ணுற விவசாயத்தில் பிரச்சனை வரும். இதில் ஏதோ ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பலதரப்பட்ட கடன் பிரச்சனைகளில் நீ சிக்குவ, பலதரப்பட்ட பொருளாதாரத்தில் நீ நஷ்டம் அடைவ. இதோட நிற்காது. ஆண்டவர் இப்போ உனக்கு தவணை கொடுத்துருக்கிறாரு, இதுக்கப்புறமாவது நீ மனம் திரும்புறியான்னு. அப்படியே இந்த பண பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் தாண்டி அடுத்தது வேற வேற பிரச்சனைகள் என்ன செய்யும், குடும்பத்தில் உருவாகும். அப்போ குடும்பத்தில் அடுத்தது வியாதி பிரச்சனைகள் வரும். பணப்பிரச்சனைகளை தாண்டி செய்கிற தொழிலில் பிரச்சனை வந்து, விவசாயத்தில் பிரச்சனை வந்து நஷ்டம் அடைஞ்சு அடுத்தது அதுலேயே நீ மனம் திரும்பலைன்னா அடுத்தது எதில் போய் நிற்கும், வியாதியில் வரும். பிள்ளைகளுக்குள்ள, மனைவிக்குள்ள, புருஷனுக்குள்ள, அடுத்தது யாருக்கோ உள்ள ஒருத்தர் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க.
மாறி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் இவங்களை கூட்டிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அடுத்த வாரம் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க, இந்த வாரம் இவங்களுக்கு செலவழிப்பாங்க, அடுத்த வாரம் அவங்களுக்கு செலவழிப்பாங்க. இப்படியே மாறி 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 கைகளின் பிரயாசம் எல்லாம் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கே போகும். கடன் வாங்கி போடுற நிலைமைக்கு வரும். ஆண்டவர் தவணை கொடுப்பார். இப்போவாது இந்த குடும்பம் மனம் திரும்புதா அப்படின்னு தவணை கொடுத்து பார்ப்பாரு. இதுவங்க அப்பவும் என்ன செய்யாது, மனம் திரும்பாத பட்சத்தில் அடுத்தது என்ன செய்யணும்னா குடும்பத்தில் நிம்மதி பறி போயிடும், சமாதானம் கிடைக்காம போயிடும். என்ன அப்படின்னா குடும்பத்தில் மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, சண்டை நடக்க ஆரம்பிச்சிரும். என்னது, குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், போராட்டங்கள், தர்க்கங்கள், இப்படி நிறைய காரியங்கள், கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை, இதெல்லாம் மாறி மாறி அப்படியே உருவெடுக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில். இப்போ உனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தவணை கொடுக்கிறாரு. இப்போ நீ மனம் திரும்பத பட்சத்தில் அடுத்தது என்ன நடக்கும்னா சத்துருவின் போராட்டங்கள் வரும். சத்துருவின் போராட்டம்னா வெளியில் இருக்கிற சத்துருவின் போராட்டம் வரும். யார் நமக்கு சாதகமாக இருக்கிறவங்க கூட நமக்கு என்னவா மாறிடுவாங்க, சத்துருவாக மாறிடுவாங்க. நமக்கு நண்பராக இருந்தவங்க கூட, நமக்கு பட்சத்தில் இருந்தவங்க கூட, நமக்கு எப்போவுமே துணையாக இருந்தவங்க கூட நமக்கு என்னவாயிடுவாங்க, எதிரியாக மாறி விடுவார்கள். அல்லேலூயா. இப்படி பல பிரச்சனைகள் உருவெடுத்து நம்ம குடும்பத்தில் அது வேலை செய்கிறது என்று சொன்னால் அப்போவே நம்ம ஆண்டவரை நமக்கு தவணை கொடுக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று அதிகரித்து அதிகரித்து அடிச்சு குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை, சண்டைகள், இப்படி நிறைய நஷ்டங்கள் உருவெடுத்து இதெல்லாம் என்ன காரணம்னா நான் அந்த குடும்பத்தார் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏதோ பிரச்சனை பெருசாக நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வந்துட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது போல் ஒன்றுக்கு ஒன்று குடும்பத்தை நெருக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர்களோ குடும்பத்தில் உள்ள தலைவியோ முதலாவது என்ன செய்யணும், மனம் திரும்புவதற்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினுடைய தலைவர் யாரு, கணவன். குடும்பத்தினுடைய தலைவி யாரு, மனைவி அல்லது தாயோ அல்லது தகப்பனோ. இவர்கள் உசாரா ரெடி ஆயிடணும். என்னத்துக்கு, நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், மனம் திரும்பிட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால அப்போ இதெல்லாம் எதுக்காக குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை வருது, எதுக்காக தொடர்ந்து சில வியாதிகள் வருது, எதுக்காக தொடர்ந்து சில நஷ்டங்கள் வருது, எதுக்காக சில பாதிப்புகள் தொடர்ச்சியாக வருகிறது, அது இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகி போய் கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உனக்கு மனம் திரும்புவதற்கு தவணை கொடுக்கிறார். நீயும் உன் குடும்பமும் பிழைக்கும்படிக்கு, நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படும்படிக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவன் தவணை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் விழப்போகுதுன்னா அந்த மரணத்திற்கு ஆண்டவர் தவணை கொடுப்பார். ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க சாவ போகிறாங்க, மரிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் முதலாவது தவணை கொடுப்பார். எப்படி தவணை கொடுப்பார் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் ஏதாவது சாகும், அப்போவே நீ என்ன பண்ணிக்கணும், உஷாராய் மாறிடணும், ரெடி ஆயிடணும். ஏன் இந்த மரணம் வந்துச்சு, ஏன் இந்த ஆடு செத்து போச்சு, ஏன் இந்த மாடு செத்து போச்சு. ஆடு மாடுகளுக்குள்ள மிருக ஜீவன்களுக்குள்ள மரணம் வரும். அடுத்தது நீ என்னென்ன வீட்டில் வளர்க்குறியோ, செல்ல பிராணிகள் எது எதெல்லாம் வளர்க்குறியோ அதில் மரணம் வரும். அதுவும் குறிப்பாக எதில் மரணம் வரும் தெரியுமா? நீ எதை அதிகமாக செல்ல பிராணியை நேசித்து எதை அதிகமாக வளர்க்குறியோ, எது மேலே அதிகமாக அன்பு காட்டி வளர்க்குறியோ அது மரணம் செத்து போகும். இப்போவே நீ என்ன பண்ணிக்கணும், மனம் திரும்பிடணும். உணர்வுள்ள இருதயம் உனக்கு வந்துடணும். ஐயோ அடுத்தது ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், மனம் திரும்பணும் என்பது அந்த உணர்வுள்ள இருதயம் உனக்குள்ளே வரணும். அப்போ ஒன்று ஒன்றா அடுத்தது சாகும். ஆடு செத்து, மாடு செத்து, நாய் செத்து, கோழி செத்து, பூனை செத்து, இப்படி வீட்டுக்குள்ளே எல்லாம் ஒன்று ஒன்றா அடிக்கடி சாகுதுனாலே நீ அப்போ என்ன ஆயிடணும், புரிந்து கொள்ளணும் அடுத்தது ஏதோ ஒன்று சம்பவம் நடக்க போகுதுன்னு. அப்போ நீ இதெல்லாம் எதுக்காக ஒன்று ஒன்றா தொடர்ந்து செத்து கொண்டே இருக்குதுன்னா அப்போ நீ என்ன செய்வேன்னா, வியாதி வந்துருச்சு, கோழி வியாதியில் செத்து போயிடுச்சு, மாடு வியாதியில் செத்து போயிடுச்சு, ஆடு வியாதியில் செத்து போயிடுச்சு அப்படி சொல்லி நீ என்ன செய்வே அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் அதிகமாக பிரயாசப்படுவேன். ஆண்டவரோ உனக்கு தவணை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணராதிருக்கிற இருதயத்தில் காணப்படுவாய். அல்லேலூயா.
அப்போ புரிந்து கொள்ளணும், ஏன் நம்ம வீட்டில் ஆடு செத்துச்சு, ஏன் நம்ம வீட்டில் மாடு செத்துச்சு, எதுக்காக இதெல்லாம் சாகுது, காரணம் இல்லாமல் இதெல்லாம் ஏன் சாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் தான் அடுத்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க சாவ போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் தவணை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் கொடுக்குற தவணை இப்படி தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு உனக்கு வரக்கூடிய மரணம் யாருக்கு வரும்? உன் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மிருக ஜீவன்களுக்கு வரும். ஆடு செத்து போகும், மாடு செத்து போகும், ஏதோ ஒன்று செத்து போகும். அப்போ அதையே நீ புரிந்து கொள்ளாமல் நீ இன்னும் துணிகரத்தில் நடப்பா என்று சொன்னால் அடுத்தது அந்த மரணம் யாருக்கு வரும்? அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக படிப்படியாக நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கர்த்தர் கொடுக்கிற தவணை முறைகள். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் அவமானம் வரும். என்ன வரும்? அவமானம் வரும். இதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தா தவணை முறையில் தான் வரும். எப்படி அவமானம் வரும்னா, பெண் பிள்ளைகளால் அவமானம் வரும், ஆண் பிள்ளைகளால் அவமானம் வரும், புருஷனால் அவமானம் வரும், ஏதோ ஒரு மனிதனால், ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தினால அவமானம் வரும். அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு திருடுற பழக்கம் இருக்கும். எங்கேயாவது திருடிட்டு வந்து என்ன செய்வாங்க, அதனால அவங்க அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும், அவமானப்படுவாங்க. அடிக்கடி அந்த குடும்பத்துக்கு இது அவமானத்தின் தலைகுனிவையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பெண் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அந்த பெண் பிள்ளைகளை என்ன செய்யும், அடிக்கடி அந்த குடும்பத்துக்கு அது அவமானத்தை கொண்டு வரும். எப்படி அவமானத்தை கொண்டு வரும்? உன் பொண்ணு அங்கே பேசுச்சு, உன் பொண்ணு இங்கே பேசுச்சு, உன் பொண்ணு அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், உன் பையன் அங்கே இருந்தான் இங்கே இருந்தான் அப்படி சொல்லி இப்படி தலைகுனிவையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது. அப்படி சொன்னாலே நீ என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு இதுக்கு மேலே இந்த அவமானத்தை வர என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று சொல்லி நீ என்ன செய்யணும், மனம் திரும்பிட வேண்டும். அப்போ இந்த அவமானத்தை நீ கண்டுக்காமல் நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் அடுத்தது அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் ஏன் தற்கொலை பண்ணிக்குவாங்க? அவமானம் தாங்க முடியாமல், அசிங்கம் தாங்க முடியாமல், பரியாசம் தாங்க முடியாமல் அடுத்தது எதில் போய் முடியும்? தற்கொலையில் போய் முடியும். அல்லேலூயா. இப்படி எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கோ ஒரு தனி மனிதனுக்கோ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு, தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தவணை கொடுக்கிறாருன்னும் போது அப்போ அது ஃபஸ்ட்டு அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சமாக தொடங்கும், கொஞ்சமாக தொடங்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், எது நடந்தாலும் அது முதல்ல கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும். அப்போவே நீ என்ன பண்ணிக்கணும், உஷாரா ரெடியாக நீ மனம் புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அந்த உணர்வே இருக்காது, என்ன நடந்தாலும் உணர்வே இருக்காது. கடைசியாக செத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணீர் வெடிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போவாங்க. இதில் என்ன பெருமை இது? இதில் அவங்க பயங்கரமாக விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நிலைமையில கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க, கர்த்தரை மறுதலிகளை பாருங்க. அப்படின்றதுல இது ஒரு பெருமையா? எத்தனையோ முறை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணாரு, தவணை கொடுத்தாரு. நீயோ தவணை கொடுத்த அந்த நாட்களை எல்லாம் தட்டி கழிச்சு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே. எத்தனையோ முறை பணப்பிரச்சனைனால உனக்கு தவணை கொடுத்தாரு. அதை நீ புரிந்து கொள்ளாமல் நீ அங்கே இங்கே சுற்றி சுற்றி கடன் வாங்கிட்டே தான் இருந்த, பணத்தை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்த. எத்தனையோ முறை உன் குடும்ப பிரச்சனைக்கு தவணை கொடுத்து பார்த்தாரு. அதையெல்லாம் புரியாமல் நீ மறுபடியும் நீ பஞ்சாயத்தை வைக்கவும், அவங்கள கூப்பிடவும் இவங்களை கூப்பிடவும், அவங்கக்கிட்ட பேசவும் இவங்ககிட்ட வாதாடவும், அவங்கக்கிட்ட நியாயத்துக்கு கேட்கவும், இப்படி பெரிய பெரிய ஆட்களை கூட்டிக்கிட்டு அவங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு வழக்காடும் வாதாடும் தான் நீ டைமை வேஸ்ட் பண்ண. போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸு, வழக்கு இப்படி தான் போய்கிட்டு இருந்தே. ஆண்டவர் உனக்கு தவணை கொடுக்கிறார் என்பது என்ன பண்ணல, உனக்கு புரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது, அடிக்கடி வியாதிகள் வருது, பிள்ளைகளுக்கு வியாதி வருது, குடும்பத்தில் அடிக்கடி தேவையில்லாத சண்டைகள் வருது. இதெல்லாம் எதுக்காக காரணம்? குடும்பத்தில் பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போவாது உன் இருதயம் அதை உணர்ந்து கொள்ளுதா, உன் பிழைகளை உன் இருதயம் உணர்கிறதா என்பதை பார்க்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரு, உனக்கு தவணை கொடுக்கிறாரு. மனிதருடைய இருதயமோ
அதை அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை புரிந்து கொள்ளவும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23:37 வாசிக்கலாம். மத்தேயு 23:37. எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை உனக்கு நான் தவணை கொடுத்து பார்த்தேன், எத்தனையோ முறை உனக்கு நான் மனதாக இருந்தேன், உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது, உனக்கு அழிவு வந்துடக்கூடாது அப்படி என்று சொல்லி, நீ நஷ்டம் அடையக்கூடாது என்று சொல்லி எத்தனை தரமோ உன்கிட்ட நான் மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கு தான் இன்னும் இல்லாமல் போயிடுச்சு, மனதில்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ தரம் உனக்கு நான் மனதாக இருந்தேன்றாரு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எத்தனையோ முறை உனக்கு நான் சான்ஸ் கொடுத்து பார்த்தேன்றாரு, டைம் கொடுத்து பார்த்தேன், எத்தனையோ முறை உனக்கு நான் தவணை கொடுத்து பார்த்தேன், உனக்கு நேரத்தை கொடுத்து பார்த்தேன். அத்தி மரத்துக்கு என்ன செஞ்சாரு? 3 வருஷம் கனியை தேடியும் ஒரு கனியும் இல்லாம அது கனி கொடுக்காத பட்சத்தில் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் சொல்லி என்ன செஞ்சாரு? தவணை கொடுத்தாரு. ஒரு அத்தி மரத்துக்கு எப்படி தவணை கொடுத்தாரோ அது போலதான் நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ தரம் உனக்கு நான் மனதா இருந்தேன், எத்தனையோ தரம் உனக்கு நான் தவணை முறையை கொடுத்து பார்த்தேன், நீ மனம் திரும்பணும் பார்த்தேன், ஆனால் நீ மனம் திரும்புவதற்கு மனதில்லாமல் போய்விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு தேசத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு தேசத்துக்குள்ளேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்கிறார். எப்படி அப்படின்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேசத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு அப்ப குறைவை நான் என்ன பண்ணேன், ஆகார குறைவையும் அப்ப குறைவையும் அதை நான் குறைச்சலை ஏற்படுத்தினேன். அப்போ கூட நீங்கள் என்கிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, மனம் திரும்பாமல் போனீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன், ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகத்தை தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல் விஷயம் என்ன சொல்றாரு? சாப்பாடு பஞ்சம், அப்ப குறைவு அதை ஏற்படுத்தி பார்த்தேன், பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டீங்க, அப்போ என்கிட்ட என்ன பண்ணல, மனம் திரும்பல. 2வது தண்ணீர் பஞ்சம், மழை கிடைக்கல, மழை வரல, வானத்திலிருந்து மழை பெய்யல, அதனால பூமியில தண்ணீர் கிடைக்கல, அதனால விவசாயம் காய்ந்து போனது, அதனால தண்ணீர் குடிப்பதற்கு குடி தண்ணீர் கிடைக்காம பக்கத்தூருக்கெல்லாம் போனீங்க, அப்போ கூட நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது 9வது வசனம் சொல்கிறார், கற்காயினாலும் விஷப்பணினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது என்ன செஞ்சு பார்க்குறாரு? விவசாயத்தில் கை வச்சு பார்க்குறாரு. விவசாயத்தை பூரா என்ன செய்யுது, பச்சை புழுவும் வெட்டிக்கிளி எல்லாத்தையும் அரிச்சு போட்டு போது நஷ்டம் அடையுது. அப்போ கூட நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட மனம் திரும்ப மாட்டேங்கிற, 4 செடி பிடிங்கன்னு எங்கே போகிற, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு போகிற, அங்கே போயிட்டு இந்த பயிர் காய்ஞ்சி போச்சுங்க, இந்த பயிரில் இவ்வளோ பூச்சி அரிச்சு போச்சுங்க, இதுக்கு என்ன மருந்து இருக்குது, இதுக்கு என்ன தெளிக்கலாம், இது என்ன சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீ அங்கே போயிட்டு தான் நிற்கிறிய தவிர, ஆகிலும் என்னிடத்தில் என்ன செய்யலை,
மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 10வது வசனம் சொல்கிறது, எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாலிபர்களை கொண்டு போட்டேன், பட்டயத்தால கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையத்தை அதனால நாற்றத்தை உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன். அப்போ கூட நீங்கள் என்கிட்ட என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதோடவா நின்றுச்சு? 11வது வசனம் சொல்லு, சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்யல, மனம் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்தை போல சில பகுதியை நான் அழிச்சாலும் அப்போ கூட நீங்கள் என்ன செய்யல, என்கிட்ட மனம் திரும்பல. விவசாயத்தை அழிச்சு போட்டாலும் அப்போ நீங்கள் என்கிட்ட மனம் திரும்பல. தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தினாலும் அப்போ என்கிட்ட மனம் திரும்பல. சாப்பாட்டு பஞ்சத்தை ஏற்படுத்தினாலும் விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டாலும் அப்போ நீங்கள் என்ன செய்யல, மனம் திரும்பல. அப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான், மனம் திரும்பாத கடைசி தருணத்தில் தான் என்ன செய்யப்படுது, முழுவதும் தேசம் அழிக்கப்படுகிறது. சோதோம் கொமோராவை போல நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டது போல கடைசியாக தான் என்ன செய்யப்படுகிறது, அழிவுக்கு உலகத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு தேசத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தவணை கொடுத்து பார்க்குறாரு. அப்போ தேசத்துக்கு வருகிற தவணை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அழிகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது, விலைவாசி ஏறுகிறது, கொள்ளை நோய் உண்டாகிறது, நாடுகளுக்கு நாடு யுத்தங்கள் உண்டாகிறது, மத பிரச்சனைகளும் பல பிரச்சனைகளும் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சண்டைகளும் யுத்தங்களும் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா, உலகத்தின் முடிவுக்கு நம்ம வந்துட்டோம், கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம மனம் திரும்புவதற்கு தேவன் இவைகளெல்லாம் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் நிலநடுக்க வர்றதில்ல, கொஞ்சம் அங்கே நிலநடுக்கம், கொஞ்சம் இந்த பகுதி அழிஞ்சுது அப்படின்னு பேர் நியூஸில் நம்ம வாசிக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஒரே விதமான அழிவு வர்றதில்லை, கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வியாதினால கொஞ்சம், நிலநடுக்கத்தினால கொஞ்சம், அக்கினினால கொஞ்சம், சமுத்திரத்தில் கொஞ்சம், கொள்ளைகளினால கொஞ்சம், இப்படி பலதரப்பட்ட அழிவுகள் தேசத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சிடணும், மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதில் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் எதுக்கு ஆரம்பமா? வேதனைகளுக்கு ஆரம்பம். ஒருவர் காட்டி கொடுப்பாங்க, பஞ்சங்கள் உண்டாகும், நிலநடுக்கம் உண்டாகும், ராஜ்யங்கள் யுத்தங்கள் ஏற்படும். இப்படி எல்லா சம்பவங்களும் நடக்கும்போது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவே கர்த்தர் நமக்கு எந்த காரியத்திலும் மனம் திரும்புவதற்காக என்ன செய்கிறாரு, தவணை கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறார், காலத்தை நமக்கு கொடுக்கிறார், காலத்தின் நேரத்தை நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டால், இந்த உலகத்தில் மறுபடியும் பாவத்தை செஞ்சு பெருமையோடும் புகழ்ச்சியோடும் பாவத்தின் சிற்றின்பங்களோடும் உலகத்தின் காரியங்களோடும் வாழ்ந்து நம்ம நரகத்துக்கு போகிறதுக்காக அல்ல, நாம் மனம் திரும்புவதற்காக. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவள் மனம் திரும்பும்படியாக நான் அவளுக்கு தவணை கொடுத்து பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உனக்கு நான் என்ன செஞ்சேன், மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்து பார்த்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால கர்த்தர் நமக்கு மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்துருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் அதை பார்க்குறீங்களா, உடனே என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் ஓடியந்துடணும், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும், கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான். அவன் குடும்பத்தில் ஒரு வியாதி வருதா,
உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிடாத. உடனே கர்த்தரிடத்துல மனம் திரும்பு. இருக்கிற இடத்துலயே கர்த்தர்கிட்ட மனம் திரும்பு. இருக்கிற இடத்துல கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு. முழங்கால் படிடு. அங்கேயே அறிக்கையிடு. அங்கேயே உன் பாவத்தை ஒப்புக்கொடு. அங்கேயே உன் பிள்ளையை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு இந்த வியாதியிலிருந்து இப்பொழுது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் அங்கே என்ன செய்வார்? அங்கே உனக்கு தயவு பாராட்டுவார், இரக்கம் செய்வார். அவருடைய வார்த்தைகளை அனுப்பி உன்னை என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். எதுக்கு எடுத்தாலும் எவ்வளோ வியாதி வந்தாலும் எப்போ பார்த்தாலும் நீ என்ன செஞ்சுட்டு இருக்காத, ஆண்டவரை தேடாம உலகத்தை தேடி ஓடாத. அது கடைசியில் மரணத்தில் கொண்டு போய் விடும். முதலாவது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு. பிறகு எங்கே போ? ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்புறமா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. ஃபஸ்ட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய? அறிக்கையிடு. ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனனா அவங்க செய்கிற ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரம் உனக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும், பலன் கொடுக்கும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எடுத்தவொடனே நீ மருந்து மாத்திரை மட்டுமே நீ நம்பணும்னு சொன்னால் அது உனக்கு கைவிட்டு போய்விடும், பலன் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்குற தவணை. இதை நம்ம புரிந்து கொண்டு, ஆண்டவரே, இந்த அவர் கொடுத்த இந்த காலத்தின் நேரத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணாதபடிக்கு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் இந்த பூமியில் இன்னும் உனக்கு உசுரோட வச்சுக்கிறாருன்னா என்ன காரணம்? உனக்கு தவணை கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜீவனையும் உயிரையும் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? உனக்கு தவணை கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். உன் குடும்பத்தாரும் நீயும் பண்ணுற சேட்டைக்கும் பண்ணுற அராஜகத்துக்கும் கர்த்தருக்கு முன்பதாக பண்ணுற துணிகரத்துக்கும் துன்மார்க்கத்திற்கும் அவர் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்காருன்னா என்ன காரணம்? தவணை கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த உலகம் இன்னும் இவ்வளவு அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அக்கிரமத்தில் துணிந்து போய் கொண்டிருக்கிறது, இவ்வளவு பாவங்கள் மிகுந்து காணப்படுகிறது. ஆண்டவர் இன்னும் இந்த உலகத்தை ஏன் அழிக்காம வச்சிருக்காருன்னா என்ன காரணம்? இந்த உலகத்துக்கு தவணை கொடுத்து பார்க்கிறாரு. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு அவர் டைம் கொடுத்து பார்க்குறாரு, தவணை கொடுத்து பார்க்குறாரு. அது புரியாமல் இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்குது? துணிகரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் மனுஷர்களால் முடியும், மனுஷர்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, கடவுள்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷர்கள் தான், எல்லாம் கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லி துணிகரத்தில் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த உலகத்துக்கு கொடுத்த தவணையினால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு கொடுத்த தவணையினால தான் மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான். ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த தவணையினால் தான் இன்னும் அந்த குடும்பம் அழியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு, உலகத்துக்கு இது புரியுதோ இல்லையோ, கர்த்தருடைய சத்தியத்தை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இது நிச்சயமா என்ன செய்யணும்? புரிந்து மனம் திரும்பிட வேண்டும். அல்லேலூயா. ரட்சண்யன் நாள் இன்றைக்கு தான். நாளைக்கு மனம் திரும்புற, அடுத்த மாதம் மனம் திரும்புறல்ல, இன்றைக்கே நீ மனம் திரும்பணும். ரட்சண்யன் நாள் இதுதான். இன்னைக்கே நீ மனம் திரும்பணும். ரட்சிக்கப்படுகிற நாள் இதுதான். இன்னைக்கு. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு இல்லையான்னு நமக்கு யாருக்கு தெரியும்? ஆமாய்யா, நாளைக்கு உயிரோட இருப்போமா சொல்லுங்க? தெரியாது. கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு சித்தமானால் இருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு வந்தது, இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுவார். இன்று முதல் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். என்று முதல். என்றைக்கு ஒருவன் மனம் திரும்புகிறானோ அன்றைக்கு தான் ரட்சிப்பு, அன்றைக்கு தான் இரட்டிப்பான நன்மை, அன்றைக்கு தான் ஆசீர்வாதம். ஆகினால மனம் திரும்ப வேண்டும். அதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தவணை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.